லைவ்ல வந்து ஒரு தரமான சம்பவம் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க நம்மளோட சௌந்தர்யா அவர்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து ஃபேக்ட்ரியில் இருக்கிற அருண் டப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அருண் டப்பா பேசிக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு மேனேஜர் சைட்லேருந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். ஆக இவனுங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி பேசிக்கிறானுங்க. இங்கே கண்டென்ட் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் எல்லாரோடைய ஸ்பேஸையும் எடுத்துக்கிறாங்க, நம்மளோட ஜாக்லின்னு சொல்கிற மாதிரி. அது எனக்கு நேற்று உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா இவனுங்க ரெண்டு பேரும் கண்டென்ட் கொடுக்குறாங்க, கத்தி பேசுகிறானுங்க. இவனுக்கு சொல்கிற விஷயங்களை இங்கே தலையாட்டுறான், இந்த சைடில் வந்து முத்து சொல்கிற விஷயத்தை அங்கே தலையாட்டுறானுங்க. இதை எவனுமே காது கொடுத்து கேட்க மாட்டானுங்களே, அட்லீஸ்ட் வந்து எவனோட ஒப்பீனியனாச்சும் வைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நேற்றுக்கிலேருந்து நிறைய டிசிஷன்ஸில் முத்து எடுக்கிற டிசிஷன் 90% டிசிஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாருமே எல்லா விஷயங்களும் அவன் சொல்கிற விதம் அப்படிங்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக, அதாவது வந்து இவன் சொல்கிற விஷயம் மற்றவங்களை மண்டையை கழுவி இந்த விஷயம் கரெக்டுன்னு சொல்லி சொல்கிற வைக்கிற அளவுக்கு முத்துக்குமரன் அவர்கள் வந்து நிறைய பேச்சு திறமையால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் மேலே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நம்மளோட சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள். ஸோ இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது கேம் அப்படிங்கிறது வந்து 1 vs 1 அப்படிங்கிறது வந்து போனால் கேமுங்கிறது சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்காது. இடையில யாராச்சும் ஸ்கோர் பண்ணணும், எல்லாரும் பேசணும், 3ஆவதாக ஒரு ஆள் வரணும், 4ஆவதாக ஒரு ஆள் எல்லாரும் வரணும், பேசணும். தீபக்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து. ஒரே ஒரு விஷயம், லேபருக்கெலாம் இவ்வளோ தான் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாப்புல மனுஷன். அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா அவர் ரொம்பவே டவுன் ஆகிட்டார். ஐயோ இது நம்ம வெளியில் எப்படி போட்டு நான் வேறு லெவலில் நினச்சிட்டு இருந்தேன். தீபக்கை வேறு தலைவன் வந்து வேறு லெவல்ப்பா வச்சு செய்வார், வேறு லெவலில் பேசுவார்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் முத்து என்ன சொன்னாலும் சரி ஓகே முத்து, ஓகே முத்து, சரி அப்படியே பண்ணிடலாம், இப்படியே தான் போயிட்டு இருக்கு 2-3 நாளாக. சரிடா பேசுங்கடா, எவனாச்சும் கண்டென்ட் கொடுக்கடா, அவனுங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்க்கும்போது நம்மளோட தலைவி சௌந்தர்யா என்ட்ரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஈவினிங் வந்து இந்த டான்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க, திரும்பவும் ஸ்வாப்பிங் நடக்குது. ஆக்சுவலாக வந்து 2 ஹவருக்கு ஒரு டைம் வந்து ஒரு ஸ்வாப்பிங் முடி வந்து நடக்குது. இந்த முறை என்ன ஒரு கொடுத்துருக்காங்கன்னா பிக் பாஸ் அவங்க எதிரில் இருக்கவங்கள வந்து சூஸ் பண்ணி வர வைக்கணும். அதாவது ஃபேக்ட்ரியில் இருக்க தொழிலாளர்கள் மேனேஜர்ஸ்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்கள தொழிலாளர்களாக ஆக்கணும். அதே மாதிரி மேனேஜர்ஸில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் வந்து ஒருத்தவங்களை தூக்கி மேனேஜர் ஆகணும். ஸோ இதுதான் பிளானு. ஸோ இந்த பிளான் படி வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ இந்த நடக்கும் போது வழக்கம் போல் எல்லாரும் நிற்க வச்சு யார் பேசுவா, யார் மண்டை கழுவா, நம்ம தலைவர் முத்துக்குமரன் தான் பேச ஆரம்பிக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் வந்து புதுசாக ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிற யூனியன் லீடரை வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்ன உடனே வழக்கம் போல் எல்லாருமே சைலண்டாக தான் இருக்காங்க, யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல. அப்போ நம்மளோட சௌந்தர்யாவோட என்ட்ரி வேறு லெவலில் இருந்துச்சு. நீ இது வரைக்கும் பேசுனது வரைக்கும் போது ராசா, இதுக்கப்புறமும் உனக்கு தலையாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளோட மேடம். ஸோ இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, இதுக்கு முன்னாடி அருண் பிரசாத் வந்து அந்த சைடு வந்து மேனேஜர்லாம் வந்து வாய்ப்பே கொடுக்காம அங்கே மாற்றுவாங்க. அதுக்கு எல்லாருமே உடன்பட்டு இருப்பாங்க, சௌந்தர்யா மட்டும் அதுக்கு உடன்பட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டாரு நம்மளோட தலைவர் முத்துக்குமரன் அவர்கள். அதுலேருந்து இவங்க புரணி பேசுகிறாங்க, இவங்க மேனேஜர் ஸ்கூலில் வந்து குழப்பத்தை மூட்டு வைக்கிறாங்க. அப்படி இப்போ தான் நம்ம தலைவர் வந்து இப்போ தான் புரியுது நம்மளால் எப்படி வந்து கேம் ஆடுறாருன்னு. இவருக்கு எதிராக யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டா போதும், அவங்கள மைண்டில் வச்சுக்கிறாரு, கேப் கிடைக்கும் போது போட்டு அடிக்கிறாரு. தலைவனோட பிளான் அதுதான் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரியுது. ஸோ இதுக்கு மேலே அவங்களாம் தலையாட்ட முடியாதுடா, நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜனநாயக முறைப்படி அவங்களோட கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது எல்லாருமே அவங்களோட பேர் சொல்கிறாங்க. அன்சிதாவிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஜாக்லின் வந்து இதை இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு யூனியன் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற, நீ ஸ்வாப் ஆகி அங்கே போயிட்டு யூனியன் லீடர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே முத்துக்குமரனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இந்த இடத்துல மொக்க வாங்கிட்டாரு. வந்து திரும்ப எல்லாத்தையுமே வந்து கேட்குறாரு. திரும்ப அவங்க ஃபஸ்ட்டே இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணல, திரும்பி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா ஜாக்லின் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நெத்தியடி கேள்வியாக வந்து கேட்டு விட்டாங்க. அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி முத்துக்குமரனுக்கு எதிராக பாயிண்ட்டாக பேச வேண்டிய நண்பர்களே, ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு விஷயத்தை பேசுகிறான் அப்படின்னா வச்சுங்களேன், அந்த இடத்துல அவன் பேசுகிற பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். டப்பாகிட்ட இருக்க மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா, அவனுக்கு வந்து பேசுவான், அப்போ அவன்கிட்ட பாயிண்ட்டும் இருக்கும், பட் ஆனால்
ஆனால் எல்லா நேரத்திலும் இந்த பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காது. நிறைய நேரத்தில் உளறிக்கிட்டே தான் இருப்பான். அதனால தான் இவன் முன்னாடி டம்மி பீஸ் ஆயிடுறான். அப்போது தெளிவான பாயிண்ட்டோடு இவங்ககிட்ட யாராச்சும் ஒரு ஆள் பேசுனாங்க அப்படின்னா முத்து மாட்டிப்பான். அதுதான் இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ அடுத்ததான் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.